நியாயமான மக்கள் பிரச்சினைகள், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வென்றெடுப்பதில் போராடுவதில் முன்மாதிரி போராளியாக முனைவர் சேனா ஜனார்த்தனன் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளராக பல ஆண்டுகள் போராடி வருகிறார். இவரின் துணிவு, ஆர்ப்பாட்டம், மறியல் போராட்டங்கள் காரணமான சென்னை மற்றும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு அரசின் பேச்சுவார்த்தை மூலமாக வழக்குகள் திரும்ப பெறப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர். மேலும் எண்ணற்ற போராட்டங்களை வாழ்க்கையாகவே வாழ்ந்து வருவது சேனா ஜனார்த்தனின் சிறப்புக்குரிய ஒன்று. இவரின் சமீபத்திய லண்டன் பயணம் அனுபவம் குறித்து அவர் கூறுகையில், லண்டன் மாநகரில் உள்ள பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் அலுவலகத்தில் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் வரவேற்பாளர் சோபியா வரவேற்றார். தலைமை அலுவலர் மேட்மில்ஸ் அவர்கள் சந்தித்து பேசினார். அப்பொழுது பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சங்கம் செய்து வரும் பணிகள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் காட்பாடி ரெட் கிராஸ் சங்கத்தின் செயல்பாடுகளும் இந்த செயல்பாடுகளுக்காக தமிழ்நாடு கிளை விருதுகள் வழங்கி கௌரவித்தது குறித்தும் முனைவர் சேனா ஜனார்த்தனன் எடுத்துக் கூறினார். இந்த சந்திப்பின் போது பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சங்கத்தின் தலைமை அலுவலர் மேட்மில்ஸ் அவர்கள் முனைவர் ஜனார்த்தனுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். முன்னதாக தலைமை அலுவலருக்கு காட்பாடி ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பில் சால்வை அணிவித்தார். சர்வதேச ரெட் கிராஸ் எக்ஸிகியூட்டிவ் இயக்குனர் டொனேல் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் 2030க்குள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் சுகாதாரம் குறித்தும் 2030க்குள் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் திட்டமிட்டுள்ள செயல்பாடுகள் குறித்தும் கூறினார். மேலும் செயல்பாடுகள் குறித்த கையேட்டினை வழங்கினார். இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் பிரிட்டிஷ் கிளையின் தொடர்பு மேலாளர் கிரான் செய்டர் பேசினார். லண்டனில் உள்ள மக்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதாகவும் உள்ளனர். தகுதியுள்ள அனைவருக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது என்று மனம் நெகிழ்ந்து சொல்கிறார் முனைவர் சேனா ஜனார்த்தனன். முனைவர் சேனா ஜனார்த்தனன் ஓய்வு பெற்ற தொழிற்கல்வி ஆசிரியர். 1985ஆம் ஆண்டு முதல் ஆசிரியராக பணியாற்றி 2024 ஏப்ரல் மாதம் பணி ஓய்வு பெற்றவர். தனது பணி காலத்தில் தொழிற்கல்வி மாணவர்களுக்காக கணக்கு பகுதியிலும் தணிக்கையிலும் என்ற பாடத்திட்டத்தின் 2006ஆம் ஆண்டில் முதலாவதாக பாட புத்தகத்தின் நூலாசிரியராக செயல்பட்டார். அதன் பின்னர் 2017ஆம் ஆண்டும் அவரைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட பாடநூல் குழுவின் ஆசிரியராகவும் செயலாற்றி உள்ளார். தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் இவர். இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி செய்து வருகிறார். நிர்வாக குழு தேர்வின் போது அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்து வருகிறார். மிக சிறந்த செயலாற்றியதற்கான 3 முறை தமிழ்நாடு ஆளுநரின் விருதுகளையும் பெற்றுள்ளார். வேலூர் மாவட்ட பொது நூலகத்துறையின் கீழ் இயங்கும் காந்தி நகர் கிளை நூலகத்தில் வாசகர் வட்ட துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஆர்வலராக உறுப்பினராக கடந்த 35 ஆண்டுகளாக பணி செய்து வரும் இவர் மாவட்ட துணைத் தலைவராக மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 2025 வரை பணியாற்றினார். மேலும் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வருகிறார். முனைவர் சேனா ஜனார்த்தனன் லண்டன் பயண அனுபவம் குறித்து 5 வீடியோ தொகுப்புகளை நம்முடைய நியூஸ் 24 டிவி யூடியூப் சேனலில் வெளிவந்துள்ளது. அனைவரும் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.